Hi guys, good morning. So today's energy என்னன்னு பார்க்கலாம். Today's energy வந்து டெம்பரன்ஸ் கார்டு. டெம்பரன்ஸ் கார்டு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் வந்து ஒரு சர்டன் லைஃப் லெசன்ஸ், லவ் லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அந்த ஞானம் அடைஞ்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டுருக்கிற ஃபேஸ். கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டுருக்கிற ஃபேஸு. டெம்பரன்ஸ் கார்டுங்கிறது மேஜர் ஆர்கானா, பிரபஞ்ச நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு. அதே மாதிரி அதை சுற்றி இருக்க அந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி குறிக்கக்கூடிய கார்டு. கீழே இருக்கிற அந்த லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அந்த சோலினுடைய பியூரிட்டி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கார்டு. இன்னொன்று, லோட்டஸ் ஃப்ளவர் வந்து எவ்வளோ மட்டி வாட்டர்ஸாக இருந்தாலும் அதில் மேலே வந்து அந்த சன்னை பார்த்து தான் அது பிளாசம் ஆகும், மலரும். ஸோ அப்போ அந்தளவுக்கு உங்களோட குவாலிட்டிஸ், உங்கள் எசன்ஸு, உள்ளுக்குள்ளே இருக்க எசன்ஸ் எந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடியது தான் லோட்டஸ் ஃப்ளவர்ஸு. இன்னொன்று, ஒரு கால் தண்ணியில் இருக்குது, ஒரு கால் பாறை மேலே இருக்குது. ஸோ அப்போ அந்த ரெண்டு காலையுமே ரெண்டு விஷயத்தில் வச்சு பேலன்ஸ்டாக உட்கார கற்றுக்கிட்டா, கையிலையுமே பாருங்கள், ஒரு கையில் தண்ணி, இன்னொரு கையில் தீ. ஸோ அப்போ லைஃப்பில் இருக்க எல்லா டுவாலிட்டிஸும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டுவாலிட்டிஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று பாருங்கள், ரெண்டு பக்கம் ரெக்கையும் ஈக்குவலாக விரிச்சிருக்காங்க. ஸோ அப்போது என்னை நான் எப்படி சொல்கிறது, நேசிக்கணும், என்னை நான் எலிஜிபிள் பண்ணிக்கணுன்னா எந்த மாதிரியெல்லாம் ரெடி ஆகணும் அப்படிங்கிறது வந்து எல்லா அவங்களோட டோட்டல் சிஸ்டம், அப்படி தான் சொல்லுவோம். எனர்ஜி சிஸ்டம், ஃபிசிக்கல் பாடி சிஸ்டம், எதுவாக வேணால் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மென்டல் எமோஷ்னல் சிஸ்டம், எல்லா இடத்துலையும் என்னை நான் எப்படி தகுதிப்படுத்திக்கணுமோ அப்படி நான் தகுதிப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த டெம்பரன்ஸ் கார்டு. இன்னொன்று, டெம்பரன்ஸ் கார்டு என்ன சொல்லுவாங்கன்னா, மேனிஃபெஸ்டிங் யுவர் சோல்மேட் இன் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னாலே இந்த அளவுக்கு நீங்கள் தகுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா, தி அல்டிமேட் ஒன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அல்டிமேட் ஒன்னாக மாறினீங்கன்னா தான் அல்டிமேட் ஒன்னை, உங்களுடைய அல்டிமேட் ஒன்னை அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா அப்போ உங்களுடைய அல்டிமேட் ஒன் அப்படிங்கிறது யாராக இருக்கணும், எப்படி இருக்கணும், உங்களை எப்படி பார்த்துக்கணுங்கிற கற்பனை உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. அது பொது கிடையாது, அது வேறு யாரோடதோ கிடையாது, உங்களுடைய எதிர்ப்பு. ஸோ அது உங்களுடைய எதிர்பார்ப்புங்கும்போது அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி ரெடி ஆகணுங்கிறத உங்கள் ஹையர் செல்ஃபும் பிரபஞ்சமும் சேர்ந்து உங்களை ரெடி பண்ணுது. அப்போ அது அல்டிமேட் ஒன்று நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன கற்பனை வச்சுருக்கீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறும்போது அப்போ லா ஆஃப் ரெசனன்ஸ் பண்ணி என்ன நடக்கும், வாட் யூ வாண்ட் அதை மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஹூ யூ ஆர், நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் யாராக இருக்கிறீங்க, தி அல்டிமேட் ஒன்னாகவே இருக்கிறீங்க, அப்போ தி அல்டிமேட் ஒன்னையே மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். இதுதான் இன்றைக்கி டுடேஸ் எனர்ஜி. ஸோ இனி நாளைக்கு எனர்ஜி என்னென்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.